அதிசயமானவர் அப்படின்னா அவர் என்னன்னா அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு டிப்ஸ் தரேன். ஆண்டவரை உங்களுடைய போராட்டத்தை ஹேண்டில் பண்ண விடுங்க. லெட் காட் ஹேண்டில் யுவர் வரிஸ் or let God handle your struggles. கர்த்தர் உன் போராட்டத்தையோ உன் துன்பத்தையோ, ஒருவேளை நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு உங்க மண்டையை நுழைச்சிட்டு உங்க யோசனை அதை போட்டுட்டு சில காரியத்துல திரிச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அது என் கையில கூட, நான் அந்த வரிசையெல்லாம் ஹேண்டில் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு டிப்ஸ் தரேன். எப்பொழுதும் பிரேயர் பண்ணுங்க. கிவ் அப் பண்ணக்கூடாது. ஜெபத்துலதான் நமக்கு வல்லமை உண்டு. என்னதான் ஆராதனை நம்ம பெருசா ஆராதிச்சாலும் பைபிள் தெளிவா சொல்லுது, பிரேயர் brings victory. ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். என்னதான் ஆராதனை பண்ணாலும் கூட ஜெபத்தோடு ஆராதிக்கணும். அது இந்த 6வது மாசம் நீங்க கற்றுக்கொள்ளணும். நீங்க எந்த கடினமான சூழ்நிலைகளை இந்த 6வது மாசத்துல ஃபேஸ் பண்ணாலும் ஒண்ணே ஒண்ணு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களை கர்த்தர் தேற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் வலப்பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நீங்க தனியா இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை கேட்கிறார். உன்னை தெரியும். உன்னை அவர் கேர் பண்றாரு. உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா.